ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரை சுற்றி இருக்க இடத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சாஃப்ட்வேர் இன்ஸ்டியூட் தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸை ஐடியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ட்ரைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராடக்ட் பேஸ் அண்ட் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டீம் பேசியிருந்தோம், ப்ளஸ் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் டீம் பேசியிருந்தோம். எல்லா விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மதுரை சுற்றி இருக்க பீப்புள் நீங்கள் ஐடியில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். மகிழ்ச்சி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ் கைஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஜஸ்ட்டாக ரேண்டமாக விசிட் பண்ணியிருந்தோம். விசிட் பண்ணுறப்ப என்ட்ரன்ஸ்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரியே ஃபர்தராக இவ்வளோ பேர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் பண்ணாங்களோ அவங்களோட எல்லாத்தோட ரெக்கார்ட்ஸ்மே கூட கொஞ்சம் பேர்த்தோட ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தென் ஜஸ்ட்டு உள்ள வெயிட்டிங் ரூம் போயிருந்தேன். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அவங்களோட ப்ரிப்பரேஷனில் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எஸ்டர்டே கிளாஸ் அதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம். இங்கே தான் ப்ளே அண்ட் லேர்ன் மெத்தடில் சொல்லித்தராங்க. இது அவங்களோட ஸ்பெஷாலிட்டியான விஷயமே. ப்ளே அண்ட் லேர்ன் மெத்தட் மீன்ஸ் ஒரு சில விஷயங்களை வெறும் போர்டில் நடத்தி போட்டு எழுதினா மட்டும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடாது. லாஸ்ட் மினிட்ல நம்ம ஃப்ரெண்டு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ், பொருட்கள், இன்ஃபேக்டாக அங்கே எனக்கு ரேம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டே செட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. என்னோட சைட்லேருந்து நான் பார்த்த வரையுமே ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்ட வரையுமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு சில பேர் ஃப்ரம் சென்னை, பெங்களூர்லேருந்துலாம் வந்து மதுரையில் படிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் சார் அவரோட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் வந்து படிக்கிறோன்னு சொல்லி. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கூட இப்போ நம்ம ரிவ்யூ கேட்போம், லைக் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி போயிட்டுருக்குன்ட்டு. அவங்களே கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? என் நேம் லோகேஷ். ஓகே, இங்கே என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு இருக்கேங்க. எவ்வளோ நாளாக படிக்கிறீங்க? எந்த வருஷம் காலேஜ் பாஸ் அவுட்? நான் இப்போ கரண்ட்லி படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்ப இப்போ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க? நான் சென்னையில் படிச்சுட்டு இருக்கேன். அங்கேருந்து இங்கே வந்து இப்போ தங்கி படிச்சுட்டு இருக்கீங்க, கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற இன்ஸ்டியூட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேயோட இங்கே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே எனக்கு பெஸ்ட்டாக இந்த விஷயம் பட்டுச்சுன்னா நீங்கள் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க? தமிழில் சொல்லித்தராங்க. நம்ம கேட்க பக்கத்துலேயே உட்காந்து ஃப்ரெண்டு போல் டீச் பண்ணுறாங்க. நமக்கு எப்படி புரியுமோ அந்த மைண்ட் செட்டில் அவங்க டீச் பண்ணாங்க. அந்த வே ஆஃப் அவங்க டீச்சிங் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எப்போ காலேஜ் முடிச்சிங்க? எங்கேருந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க? நான் காலேஜ் இன்னும் முடிக்கல. ஆக்சுவலி ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் பெங்களூரில். இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு. ஏன்னா அங்கே சொல்லி தர முடியல என்னால். நிறைய கோர்சஸ் போனேன், ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த லேர்னிங் ஸ்கில் வந்து இந்த எல்லாமே இங்கே தான் கிடச்சிது ஆக்சுவலி, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. பெங்களூர்லேருந்து இப்போ இங்கே மதுரையில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இங்கே நீங்கள் ஸ்பெஷலாக என்ன பார்க்குறீங்க? இப்போ அங்கே இல்லாத விஷயம் இங்கே நீங்கள் மெயினாக பார்க்குறீங்கன்னா என்ன விஷயம் உங்களுக்கு பெட்டராக தோணுது? இந்த டீச்சிங் தான். நீங்கள் 1-to-1 கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அந்த டீச்சிங் புரியிற வரைக்கும் நீங்கள் சொல்லி தரீங்க. எந்த டவுட்ஸ் இல்லாமல் திணறாமல் எங்கனால உங்ககிட்ட கேட்க முடியுது. நீங்கள் எப்போ காலேஜ் பாஸ்ட் அவுட்? என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க? இப்போ இங்கே என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து 2016 பாஸ்ட் அவுட். இங்கே வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, மோர் தென் 7-8 இயர்ஸ் கரியர் கேப் இருந்து இங்கே எடுத்து படிக்கிறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? டீச்சிங்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? அதான் ஜாவாவும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஜாவா முடிச்சுட்டு டேட்டா பேஸ் முடிச்சுட்டு ஜாவா டெவலப்பருக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து கால் பண்ணாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆகிட்டேன். ஃபுல் ஸ்டாக் போயிட்டு இருக்கப்போ இப்போ நீங்கள் ஜாப் பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஓகே, எதனால் இங்கே மதுரையில் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு எதனால் இங்கே ஜாயின் பண்ணீங்க? எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? ஆக்சுவலாக நான் வந்து யூடியூப்பில் வந்து சாரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். இங்கே வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. சென்டர்லேயும் விசாரித்தேன். பட் இங்கே வந்து எனக்கு ஓகே, நாலேஜ் கெயின் பண்ணலாம், டீப் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். எஸ். ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே கூட கேட்டிருப்பீங்க. எல்லாருமே ஜஸ்ட்டு சொல்லி வச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது. நான் லைவாக ஒருத்தரையாக ரேண்டமாக பிக் பண்ணி வாங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேஷுவலாக கேட்ட கொஸ்டின் தான். என்ன கேட்பேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் ட்ரூவாக உள்ள என்ன இருக்கோ அதை வச்சு தான் அவங்க ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் கேட்டிருந்தீங்கனாலும் இதான் சொல்லியிருப்பாங்க. எப்போயுமே ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறப்போ இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க சொல்கிறத தாண்டி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தர்லி ஃபவுண்டர் அவரே டீட்டெயிலாக அதை பற்றி A to Z சொல்ல ரெடியாக இருக்காரு. ஃபர்தராக அவரோட நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹாய், இன்ஸ்டியூட் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? வாட் இஸ் த மோட்டோ? எதுக்காக விசனோட ஸ்டார்ட் பண்ணீங்க?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நான் வந்து மகிழ்ச்சி சாஃப்ட்வேர்ன்ற நிறுவனத்தை வந்து 2023 ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னா, எங்களுடைய விஷன் எப்படி போட்டிருப்போம்னா, அவர் விஷன் இஸ் டு இம்ப்ரூவைஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் மோர் தென் 1 மில்லியன் பீப்புள். அதாவது 10 லட்சத்துக்கு மேலான மனிதர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான் எங்களது நோக்கம். இதை நான் எந்த வழியாக உயர்த்தலாம்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது சாஃப்ட்வேர். நான் ஜோஹோ, ஹெக்ஸவர் மாதிரியான நிறுவனங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வெளியே வந்து எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேரை எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த 2030க்குள்ளே 10 லட்சம் பேருடைய வாழ்க்கையை மாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மகிழ்ச்சி சாஃப்ட்வேரோட ஒரு மெயின் யூஎஸ்பியாக இல்லை தனித்துவமாக நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, தமிழ்நாடுன்னு எடுத்துகிற ஆயிரக்கணக்கான இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் மெயினாக பார்க்குற விஷயங்கள் என்ன? இங்கே நான் தனித்துவமாக பார்க்குற விஷயம் என்னென்னா, ரெண்டு விஷயம் தான். முதல்ல நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அவங்க சொல்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் வேலை வாங்கி தருவேன்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கும்போது அந்த வேலை வாங்கி தருவேன்ற ஒரு வார்த்தை வந்து படிக்க வரவங்களுடைய வேகத்தை கம்மி பண்ணுதுன்றதை நான் பார்க்குறேன். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க மாற்றம் அடையணும் அப்படின்னா, வேலை நான் கண்டிப்பாக வாங்கி தர மாட்டேன், ஆனால் நாலேஜுக்கு 100% கேரண்டி தரேன் அப்படின்னு நான் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அதில் நாலேஜுக்கு நான் தந்துட்டேன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? அந்த ப்ரூஃபாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, அவங்கள சொந்தமாக சாஃப்ட்வேர் எழுத வைக்கிறது. ஸோ அவங்களால ஓனாக ஒரு சாஃப்ட்வேரே எழுத முடியுது அப்படின்னா அவங்க ஈஸியாக எங்கேயும் போய் சக்ஸஸ் பண்ணிட முடியுன்றது பாயிண்ட். ரெண்டாவது மெயினாக எங்களுடைய யூஎஸ்பி என்ன அப்படின்னா, ப்ளே அண்ட் லேர்ன் மெத்தட். இதை நான் வந்து உட்காந்து கிளாஸ் போர்டில் பாடம் எடுக்கிற மாதிரி எடுத்தேன் அப்படின்னா போர் அடிச்சிடும் உங்களுக்கு. அவங்களால முழுசாக கவனிக்க முடியாது, நம்மளாலே கவனிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படின்றப்ப அதுக்கு ஒரு டாப்பிக்கையும் நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு கேமாக கன்வெர்ட் பண்ணி அந்த கேம் விளாண்டு காட்டுறது மூலயமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ தட் இந்த பீரியடில் அவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அதை படிக்கிறாங்க. ஸோ இந்த 3 இயர்ஸ் ஆஃப் அவங்களோட ஜேர்னியில் அச்சீவ்மெண்ட்டாக எவ்வளோ பேர் இங்கே பிளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ மாணவர்கள் வரையும் இங்கேருந்து வேலைக்கு போயிருக்காங்க ஒரு அப்ராக்ஸாக, ப்ளஸ் ஹையஸ்ட் சேலரியில் இந்த மாதிரி ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சாதனை படுத்திருக்காங்கன்னா ஒரு நேம் சொல்கிற மாதிரினா யார் இருக்காங்க? என்னால் நிறைய பேரை சொல்ல முடியும். பட் இப்போ நீங்கள் சில பேரை கேட்டிருக்கிறதுனால நான் அதுக்கு ஒருத்தவங்கள சொல்கிறேன். 41 வயசு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியாது. அவங்க வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்தவங்க. அவங்க சிங்கிள் பேரண்ட்டு. ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்னுடைய ஃபுல் அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன், எனக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிருமான்னு கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் நாலேஜை 100% நாலேஜ் எங்கள்கிட்ட கெயின் பண்ணிவிட்டு நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம், கிடைச்சா சந்தோஷன்றது தான் நான் சொன்னேன். அதே மாதிரி ஷீ ட்ரைடு வித் அஸ். இப்போது 8 months என்கிட்ட படித்தாங்க. அந்த 8 months முடிச்சுட்டு அவங்க வெளியே போகும்போது ஒரு கம்பெனியில் டேட்டா என்ட்ரி வேலைக்கு தான் இன்டர்வியூக்கு போனாங்க. ஆனால் அதில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு போட்டிருந்ததை வச்சு அந்த ரெஸ்யூமை இம்ப்ரெஸ் ஆகி அவங்க கொஷின் கேட்ட உடனே ஷீ கேன் ஈஸிலி ஆன்சர். தட் இஸ் பிகாஸ் டெய்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இங்கே வச்சு அவங்கள பழக்கப்படுத்திட்டோம். இன்டர்வியூ சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இங்கே நாங்கள் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்ததுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா, அவங்க அந்த இன்டர்வியூவை ஈஸியாக க்ராக் பண்ணாங்க. இப்போது அந்த கம்பெனியில் 35,000 சேலரி வாங்குகிறாங்க. டீம் லீடராக ஒர்க் பண்ணுறாங்க. நாட் ஈவனாக அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்த புதுசில் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண கூட தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் ஜென்வனாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஃபர்தராக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் டேரக்ட்லி இன்ட்டு 100% பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஓகே போகிறாங்க. பட் நீங்கள் தாண்டி உங்களோட சக்ஸஸாக பார்க்குறது அவங்க வந்து கோட் அடிக்க வச்சிடணும், அவங்க கோட் அடிச்சிட்டா எப்படி இருந்தாலும் போயிடுவாங்க மாதிரி பார்க்குறீங்க. பீப்புள்ஸ் வந்து இப்போது எப்படிலாம் இப்போ ஜீரோவாக கோடே அடிக்க தெரியாமல் வருவாங்க, இல்லை கம்ப்யூட்டரே தொட தெரியாமல் வருவாங்க. ஸோ அவங்களையுமே உங்களால் ட்ரைன் பண்ண முடியுமா? எவ்வளோ தூரம் டியூரேஷன் எடுத்து ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் அப்படின்றது வந்து 6 to 7 months நடக்கும். இந்த 6 to 7 months கோர்ஸில் அவங்கள 3 சாஃப்ட்வேர் எழுத வச்சுருவோம். இப்போ உதாரணத்துக்கு சிஸ்டம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் உருவாக்குறது. இந்த சிஸ்டம் அப்ளிகேஷனுக்கு 1 பைசா செலவு இல்லை. அப்போது அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, செல்ஃபாகவே ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன் எழுதிட்டு அவங்களே யோசிச்சுட்டு வருவாங்க. இப்போ இந்த மேம் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு சாஃப்ட்வேர் எழுதுனாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பில் இப்போ அந்த சாஃப்ட்வேர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனை எழுத வைக்கிறது. அப்போ இதை எழுத வச்சுட்டு வெப்சைட் ஒன்று எழுத வச்சுருவோம். 3வது வெப் அப்ளிகேஷன். இந்த 3 சாஃப்ட்வேர் ஒருத்தவங்களால் எழுத முடியுதுன்னா ஆல்மோஸ்ட் அவங்களால வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சமாளிச்சிட முடியுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்றது தான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம். டெய்லி வந்தோடனே பிஎஸ்எஸ்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம், பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே ஒரு வாத்தியார் ஒரு டாப்பிக்கை நடத்துகிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் அதே டாப்பிக்கை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணணும். அப்போது 3 பேருக்கு ஒரு போர்டுன்னு கொடுத்துருவோம். ஸோ தட் என்ன ஆகும்னா, ஒருத்தவர் மிச்சம் 2 பேருக்கு நடத்துவார், இன்னொருத்தவங்க இன்னொரு 2 பேருக்கு நடத்துவாங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நடத்திக்கிட்டே இருக்கும்போது மாறி நடத்திக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது பாயிண்ட் நம்பர் 1.
மூணாவது என்ன அப்படின்னா எவ்ரி வீக்கெண்டு செமினார் எடுக்க விடுவோம். நிறைய பேர்கிட்ட இங்கே பிரச்சனை என்னென்னா கற்றுக்குறாங்க நல்லா, ஆனால் அதை போய் வெளியே ஒரு ஓப்பனப் ஆகுங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு கூச்சம் இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்னா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லாருமே நீ கிளாஸ் எடுக்கணுன்றோம். அந்த கிளாஸ் எடுக்கும்போதே அந்த வாரம் கிளாஸ் எடுக்கிறாங்கனாவே அந்த கூச்சம் அந்த பயம் உடஞ்சிரும். கிரேட்ங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக ஒருத்தர் வராங்க, இன்ஸ்டியூட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு, அவங்களுக்கு இப்போ நிறைய பேர் டெமோ கிளாஸ், ஃப்ரீ செக்ஷன், கொஞ்சம் நாள் இல்லை சம்திங் அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க அவங்களுக்கு? அதே மாதிரி இந்த கோர்ஸோட பேக்கேஜஸ், டியூரேஷன், பேக்கேஜஸ்லாம் எப்படி இருக்கும்? இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா? ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி வகையில் பீப்புளுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இங்கே இருக்குது? எஸ், பொதுவாக இங்கே கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு கோர்ஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். இதுலேயே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கன்வர்ஷன் கிளாஸ்னு ஒன்று கொடுக்குறோ். கன்வர்ஷன் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது என்கிட்ட ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிப்பாங்க. ஆனால் நான் பெட் கட்டி சொல்கிறேன், அவங்க வெளியே போகும்போது அவங்கள்ட்ட C# ஒரு லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா தே கேன் ஏபிள் டு ரைட் தேர் ஓன் சாஃப்ட்வேர். ஸோ கான்செப்ட் பேஸ்டு ட்ரைனிங் கற்றுக்கும் போது அவங்களால எந்த லாங்குவேஜில் வேணாலும் அதை ஈஸியாக பொருத்தி பார்த்துக்க முடியும். ஸோ அப்படின்றப்ப இங்கே அந்த மாதிரியான ட்ரைனிங் தான் கொடுக்குறோம். அதில் மகிழ்ச்சி ஃபுல் ஸ்டாக்ன்றது ஒரு ரெக்கமெண்டட் கோர்ஸ். இந்த மகிழ்ச்சி ஃபுல் ஸ்டாக் கோர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 7 months நடக்கும். ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கிடச்சிரும். இப்போ நான் சொன்ன எல்லா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் முடித்தது போக அவங்க ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பும் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகும்போது ப்ராபப்ளி நிறைய ஜாப் அசிஸ்டன்ஸும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து இதுக்கு 59K வரும். இதில் 50,000 எங்களுடைய ஃபீஸு, 9K ஜிஎஸ்டி. ஆனால் இதில் மாதம் நாங்கள் ஆஃபர்ஸ் போகிறோம். இப்போ இடையில வேலண்டைன்ஸ் டே ஆஃபரில் 2 பேர் அதே 59Kக்கு சேர்ந்துக்கலாம். உமன்ஸ் டே ஆஃபரில் 50% ஆஃபர்ன்ற மணிக்கு ஒரு ஆளுக்குன்ற மணி கொடுத்தோம். அண்டு ரம்ஜான் ஆஃபராக 3 பேர் சேர்ற மாதிரி செஞ்சோம் இதே 59K கோர்ஸை. இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஃபர்ஸை க்ளோஸராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கனாவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கண்டிப்பாக ஹிட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். எங்களால் அந்த ஆஃபர்ஸை லாங் ரன் கொடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கும் எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுனால we cannot give this. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பேசியிருந்தோம். சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்துலாம் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக மதுரை ஆஃப்லைனில். ஸோ அவங்களை அட்ராக்ட் பண்ண விஷயங்கள் என்ன, எதனால் அவங்க வந்துட்டு இருக்காங்க? நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்ததில் தமிழ்நாடு லெவலில் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் சொந்தமாக ஒருத்தனை சாஃப்ட்வேர் எழுத வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேரண்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ப்ளே அண்ட் லேர்ன் மெத்தடுன்ற ஒரு கான்செப்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலையுமே தேடி பார்த்துட்டேன். அப்படி ஒரு கான்செப்டில் யாருமே ட்ரைனிங் கொடுக்கல. ஸோ இது ரெண்டும் நம்மள்ட்ட இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இப்போது எனக்கு சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து வர்றவங்க யாருமே வெறும் ஆடை பார்த்து வர்றவங்க இல்லை. என்கிட்ட படிச்சுட்டு போனவங்களுடைய ரெஃபரல் யாராவது சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ ரெஃபரலை வச்சு அவங்க வர்றது தான். அப்படின்றப்ப அவங்க ஏற்கனவே படிச்சுட்டு போனவங்க ஃபீலிங் குட் இல்லையா? இப்போ தென்காசிலேருந்து 19 பேருக்கு மேலே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திண்டுக்கல், விருதுநகர்னு எல்லா ஊர்லேருந்தும் இங்கே படிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டு இங்கே படிச்சுட்டு போயிட்டு நல்லா இருக்குது சேருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களுடைய குவாலிட்டி தான் காரணம். சூப்பர், கிரேட்ங்க. ஸோ நீங்களுமே ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஸோ ஐடி ரிலேட்டடாக கோர்சஸ் பார்த்துட்டிங்கனாலுமே, ஸோ த்ரூ அவுட் திஸ் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டீமே, ஷேர் டீமே, ப்ளஸ் கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய போட்டிருக்கோம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் நேரில் பார்க்கனாலுமே எப்போவுமே ஸ்டாஃப்ஸ் அவைலபிளாக தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் மதுரை விசிட் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர், அவங்களோட வெப்சைட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் டேரெக்டாக அவங்களை ரீச் அவுட் பண்ணிக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க.